ஓம் அகத்தீசாய நம. 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 எதை கேளுங்களேன், எதை எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருக்கணும். ஒரு கருத்துக்கள் இப்போ எப்படி இருக்குன்னா, கருத்துகள் ரெண்டு வகை. கருத்துக்கள்னா சிந்திப்பது, சிந்தையிலிருந்து வருவது கருத்து, கருவிலிருந்து வந்தது தான் கருத்துன்னு சொல்லுவான். அது கருத்தில் உலக நடை பற்றிய கருத்துக்கள், தூள தேகம், அப்போ புற உடம்பை பற்றிய சொல்லுகின்ற கருத்துக்கள். என்னைய கத்தியா சொல்லணும். அப்போ கருத்து. அப்போ இப்போ உலகம் எல்லாம் கருவிலேயே தங்கி, கரு தான். இப்போ நாம் எல்லாம் நடக்கிறோம்னா ஆண் கரு அல்லது பெண் கரு ரெண்டும் சேர்ந்தது தான். ஆக இதுதான் கருத்து, முதல் படின்னு அர்த்தம். அவங்க பேச்சுற கருத்து இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆக உலக நடையே இப்போ நாமெல்லாம் காணுகின்ற உலகம் கருவில் வந்தது. அது என்ன கருன்னா ஆதி கரு. அதை நாத விந்துகள் ஆதீனமோ நம்மன்னு. அப்போ அந்த ஆதி விந்துகள் ஆதீனமோன்னு சொல்லும்போது நாம் எல்லாம் ஒரு கருவில் ஒரு கருன்னா மூலம்னு அர்த்தம். அப்போ மூலம், அப்போ தோற்றத்துக்கு காரணம் மூலம். சரி, தோற்றத்துக்கு காரணமான மூலம், அதே வாழ்வதற்கு காரணமான மூலம், அதே அழிவதற்கு காரணமான மூலம். அப்போ மூலம் கருத்து. அப்போ கடின கருத்து. இப்போ எத்தனை கருத்துக்கள் யாரால் பேசினார்கள், இதுக்கு முன்னே எத்தனை கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள், கருவை பற்றி பேசினவர்கள் எத்தனை, கரு மூலம் அல்லது முதன்மையானதுன்னு சொல்கிறான். பேசிய மக்கள் என்னாச்சு, இனிமேல் பேச போகிற மக்கள் கருத்து என்னாச்சு, முன்னே கருத்துகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாறி கொண்டதுனால என்னாச்சு, இனிமேல் கருத்து பரிமாற்றம் செய்தல், பகிர்ந்து கொள்ளுதல், இதனால் என்ன ஆக போகணும். அங்கே போய் சுடுகாட்டில் போய் பார்த்தோம்னா எத்தனை கருத்து, இப்போ அந்த ஒரு அரை காணி தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேரை முழுங்கியிருக்குது. அது என்ன கருத்துன்னா, அது என்ன கருத்தாது, எல்லாம் அமைதியாக இருக்கிறான். துடிப்பான ஆளும் அங்கே இருக்கிறான், சோர்வான ஆளும் அங்கே இருக்கான், சோவை பிடிச்சவனு இருக்கிறான், தொடுநோய் உள்ளவனு இருக்கிறான், பராக்கிரமசாலியும் இருக்கிறான். அங்கே போய் பார்த்தா ஒரே கருத்து அமைதி தான். அதான் முழு அமைதி. அந்த முழு அமைதிக்கு மோனம் என்று பொருள் உண்டு. ஆக இதனால் வரலும் கருத்துகள் 2 வகை உண்டு. அவன் கருத்தா பிழைக்கிறான் ஐயா அப்படின்னா, அவன் கருத்தா பிழைக்கிறான்னு சொன்னால் தன்னை காப்பாற்றி கொண்டான் என்று பொருள்படும். நல்ல கருத்துள்ள பையனாச்சே அப்படின்னா தன்னுடைய தாய் தந்தை குடும்பத்தை பற்றி எல்லாம் அறிந்து வழி நடத்தி செல்றவனுக்கு கருத்தா பிழைக்கிறான் தான். அவன் கிடக்கிறான் ஏமாளிப்ப, எல்லாம் விட்டுட்டான்யா அப்படிமா. அப்பா எல்லாம் விட்டுட்டான்னு சொன்னால் கருத்து இல்லைன்னு அர்த்தம். அப்போ தன்னை காப்பாற்றி கொள்ளுதல் ஒரு கருத்து, அதே சமயத்தில் இன்னொரு கருத்து தன்னை அழிவில் இருந்து காப்பாற்றி கொள்ளுதல்னு ஒரு கருத்துனா. இந்த அழிவில் இருந்து காப்பாற்றி கொள்ளுதல் அது யோகிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அது நுட்பமான கருத்துகள். ஆக ஏமாளின்னு சொன்னான். ஏன் அவன் எல்லாம் இறந்துட்டான், இப்பெல்லாம் தெருவில் நிற்கிறான்னா, ஏமாளியா ஒன்றும் இல்லைன்னா. ஓஹோ, அப்போ கருத்தோடு பிழைக்கலன்னு அர்த்தம். சரி, இந்த கருத்துகள் நுட்பமான கருத்தை தன்னை காப்பாற்றிக் கொள்ளுதல், செல்வத்தையும் விடாது, மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்தல், விருந்த உபசரித்தல், அன்னதானம் செய்தல், தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை செய்தல், பொருளாதாரத்தை கண்ணு கருத்துமாக இருத்தல் மற்றும் பழக்க வழக்கத்தில் ஈடுபடாக இருத்தல், இது ஒரு வகையான கருத்துகள். அவர்கள் ஒரு சிலர் ஒரு ஏமாளின்னு சொல்லுவான், என்ன செய்வான், பொருளாதாரத்தை கண்டபடி செலவு செய்வான், தேவையில்லா செலவு செய்வான், கடைசியில் நான் விட்டுடுவான், அது ஏமாளின்னு சொல்லுவான். சரி, அவன் கருத்துள்ளவன் தானே, சரி யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. அவன் அது நல்ல கருத்துள்ளவையா, நல்ல குடும்பத்தை காப்பாற்றுறான், 4 காசு மிச்சம் இருக்கியா, நிலப்பழம் இருக்கியா, 4 காசு வச்சிருக்க, பால் பாக்கியம் இருக்கியா, ஒரு தடையில்லாமல் வாழ்றான், அது ஒரு வகை கருத்துக்கள் தான்.
ஆனால் இதுக்கெல்லாம் என்னையா காரணம்னு கேட்டான். அவன் ஏன் செம்மையான குடும்பம் நடத்துறான், யார்கிட்டையும் பேசுறது இல்லை. பேசுவான், பேசக்கூடாதுன்னு இல்லை, பேசுவான், நட்பையும் பெருக்குவான், விருந்த ஓசரிப்பான், மனை விட்டு பேசுவான், தன்னையும் காப்பாற்றிக்குவான், தன் மனைவி மக்களையும் காப்பாற்றிக்குவான். இவ்வொரு வகையான கருத்துக்கள். சரியா, இதெல்லாம் எப்போ வந்தது? ஏன் அவனும் அப்படித்தானே இருந்தான். அண்ணனுக்கு இவ்வளவு அறிவு வந்ததுக்கு காரணம் தம்பிக்கு ஏன் இப்படி ஏமாளியானா? தம்பி வந்து விலைமகள் வீடு, குடி வழக்கம், சூதாடுதல், வீண் ஆரவார செலவு எல்லாம் போய் வெறுங்கையா நிற்கிறான். ஏன் ஒரே குடும்பத்தை பிறந்தவன் தானே, அண்ணனுக்கு ஏன் அவருக்கு கருத்து வந்தது, ஏன் தம்பிக்கு ஏன் கருத்து வரலன்னு கேட்டான். அண்ணனுக்கு வந்த கருத்தும் நல்வினை, அண்ணனுக்கு வந்த கருத்துக்கும் ஆதாரம் இருக்குது, தம்பிக்கு வந்த பலகீனத்துக்கும் ஆதாரம் இருக்குன்னா அது என்ன? தம்பிக்கு வந்த பலகீனம் என்னன்னு கேட்டான். தம்பிக்கு வந்த பலகீனம் முன் செய்த வினையின் காரணமாக அவனுக்கு அந்த கருத்து வந்திருக்கு. என்ன கருத்து? ஏமாளி, தான் ஏமான்று போகணும், நஷ்டத்தை உண்டு பண்ணணும்னா. இதெல்லாம் முன் செய்த வினைப்பயன்னா. ஆக 100 இப்போ இந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவருக்கே அண்ணன் ஒரு மாதிரியாகவும், தம்பி ஒரு மாதிரியாகவும், மூணாவது தம்பி ஒரு மாதிரியாகவும் இருக்கிறான். ஆனால் அது இதே சமயத்தில் தந்தை ஒரு பலகீனமானவன் இருப்பான், ஆனால் பிள்ளைகள் நல்லபடி இருக்கிறான். இதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா அவரவருடைய வினைப்பயனுக்கு ஏற்ற மாதிரி அமைது. வினைப்பயனுக்கு ஏற்ற மாதிரி தான் அறிவு இருக்கும். கருத்தோடு இருப்பவர்களாம் செல்வம் சேர்த்து இருக்கிறார்களா? கருத்தோடு இருப்ப நல்ல கருத்து தான். ஏன் நல்லா கருத்துனா அறிவுன்னு அர்த்தம். கரு தன்மை, மூலத்தை அறிந்தவர்க்குன்னு அர்த்தம். கருத்துனா மூலத்தை அறிந்தவன், மூலத்தை அறிந்தவன். சரியா? அப்போ கருத்து உள்ளவன்லாம் செல்வத்தோடு இருக்கான? அது இல்லை. அறிவு இருக்கான செல்வம் இல்லை. அப்போ செல்வம் இருக்கிறதுக்கும் காரணம், அறிவு இருக்கிறதுக்கும் காரணம் முன் செய்த வினைன்னா. வழிபாடு செய்தால்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். கருத்துள்ள பிள்ளை, ஆமாம் உண்மைதான். செல்வம் உள்ள பிள்ளையான்னு கேட்டான். அதுதான் இல்லைண்ணா. நல்ல அறிவாளியா? என்னாச்சுன்னா நல்ல அறிவாளி தான், சாப்பாடு தான் இல்லை. அடே, அப்போ நல்ல அறிவு தந்தது அவன் அந்த அளவுக்கு தான் பாடுபட்டுருக்கான். அறிவும் செல்வமும் சேருவது சின்ன விஷயம் அல்ல. அது வீரம் 3 சேருவது, அறிவு, செல்வம், வீரம் அல்லது விவேகம் அப்படின்னா. ஆக இதெல்லாம் எந்த அடிப்படைன்னு கேட்டான். தலைவனை பூஜை செய்தாதான் கிடைக்கும். தலைவனை பற்றி புரிந்திருக்கணும். ஒருத்தன் கருத்து உள்ளவன்னு சொன்னான். என்ன எப்படின்னா, அந்த சன்னதிக்கு போயிட்டு வந்திருக்கிறான். எந்த சன்னதிக்கு? ஆசான் பழனி மலையில் இருக்க முருகப்பெருமானை போயிருக்கிறான். அப்படி அந்த மண்ணை மிதிச்சிருக்கிறான். சுப்பிரமணியருடைய அந்த மண்ணை பழனி மலையில் அந்த அடிவாரம் சென்றிருக்கிறான். பஸ்ஸில் சென்றாவோட அந்த பார்வை கிடைக்கும். டூரிஸ்ட் பஸ்ஸில் அவங்க போகிறவங்க போய் பாட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பான். வண்டியில் உட்காந்துருப்பான். வண்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்கவனுக்கு அந்த பார்வைப்படும் தான். அந்த பாதையில் வந்துட்டு போனாலே கருத்து வரும். ஏன்னா எல்லா வகையான அறிவு உள்ளவன் சுப்பிரமணியர். சுப்பிரமணியர் அறிவுக்கு எல்லையே இல்லை, அறிவுக்கும் அருளுக்கும் எல்லை இல்லை. ஆகவே அந்த மலடி வாரம் சென்று வந்தாலே ஒருவனுக்கு கருத்து வந்துடும். என்ன கருத்துன்னு கேட்டான். தன்னை காப்பாற்றி கொள்ளுகின்ற கருத்து, தன்னை காப்பாற்றி கொள்ளுகின்ற அறிவு. கருத்துன்னு அறிவு நிச்சயலாம், அது சிந்தனை. ஆக தன்னை காப்பாற்றி கொள்ளுகின்ற அறிவு யார் தந்தான்னு கேட்டான். அந்த பெரியவனாகிய அருள் சக்கரவர்த்தி ஆகிய ஆசா ஞான பண்டிதனுடைய அந்த மண்ணை மிதித்து இருக்கணும். அது மண்ணை மிதித்திருந்தா கருத்து வந்துன்னா. எந்த கருத்து வந்துன்னு கேட்டான். உலக நடையை பற்றி அறிந்து தன்னை காப்பாற்றி கொண்டான். பிறரால் ஏமாளி என்றோ அவனே ஒரு ஆரவர் வீரன் டாம்பிகம் செய்கிறான் என்று சொல்லாமலே நல்ல மனுஷனாச்சியா, நல்ல குடும்பம், கட்டுக்கோப்பான குடும்பம், நல்லபடி நடத்துகிறானே, இந்த சொல்லு வாங்கிறதுக்கு ஆசை இருக்கணும். நல்ல குடும்பஸ்தன், நல்ல பெருமைக்குரிய குடும்பஸ்தன் நடத்துகிறான் ஐயா, நல்லா பாராட்டலாம். அவங்க அப்பா இருந்ததுக்கு இப்போ இந்த பையன் நல்லபடி செய்கிறான்னா அந்த வாய்ப்பை பெறுவதுக்கும் தலைவன் ஆச்சிருக்கணும். இதோட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டான். இன்னொரு கருத்து, சிறந்த கருத்து வேணும்னு கேட்டான். அது சாமி மலையாக இருக்கணும். அது சாமி மலையாக இருந்து அந்த மண் அதில் வந்து ஒரு 3 கிலோமீட்டர், சாமி மலையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர், அந்த 3 கிலோமீட்டர் வழி அந்த பலி போனாலே போதும். அந்த மலடி ஆனால் பக்தியோடு போகணும். பக்தியோடு போயிருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு முறை ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த சாமி மலை அந்த வாரம் அந்த அடிவாரத்தை போனால் போதும். சிறந்த கருத்து உள்ளவன், நல்ல பேர் எடுப்பான். ஏமாளி என்ற பேர் இருக்க மாட்டான், வீண் செலவு செய்ய மாட்டான். ஆகவே அதே இடத்தில் தலைவன் யார் என்று அறிந்து ஆசா ஞான பண்டிதன் என்றும் அவனே அறிவு கடல் என்றும் அருள் கடல் என்றும் அவன் கேட்பதெல்லாம் தரக்கூடிய பெருந்தகையாளன் என்று எண்ணி வணங்கியிருந்தால் அவனுடைய கருத்துக்கு எல்லையே இல்லை. கருத்து என்பது சிறப்பு அறிவும் இருக்கும், செல்வமும் இருக்கும். சிறப்பறிவும் இருக்கும், செல்வமும் இருப்பது சாதாரண விஷயம் இல்லை. பெரியவனாகிய சுப்பிரமணியரை பூஜை செய்யணும்.
பூஜை செய்யலைன்னா இப்படி தான் இருக்கும், இல்லைன்னா ஏமாளிங்கிற பேர் எடுக்க வேண்டியா இருக்கும். அவன் நல்லதாக நினச்சி செய்வான். அவன் மனசில் இது செஞ்சால் நம்ம செல்வம் பெருகுன்னா செய்வான். ஏன்னா அவன் நவதானியம் மண்டி வச்சுருக்கவனோட அவன் மற்றவன் கொள்முதல் செய்வான், லாபத்துக்கு விற்பான். இவன் கொள்முதல் செஞ்சானா நஷ்டத்துக்கு ஆகும். மிளகா மூட்டை 40 ரூபான்னு இருக்கும் கிலோ, இவன் வாங்கினோடனே 20 ரூபாய்க்கு வந்துடும். என்னையா அவன் என்ன செய்வான், அவன் அறிவுக்கு அவனுடைய கருத்துக்கு தெரியுது, நாம் இந்த மாதிரி ஒரு 100 500 1000 கிலோ வாங்கி வச்சா ஒரு 10 ரூபா கிடைக்கும், ஏன் பிள்ளை ஊட்டியாவது திருமணம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். இவன் வாங்குவான், நஷ்டமாக போயிடும். அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவனுடைய வினை பயனது. ஆக நல்வினை. அப்போ எது இதில் நஷ்டமோ அதில் அறிவு செலுத்துவது என்பது வினை பயன்தான். ஆகுலால் தோன்றும் அசிவின்மை கைப்பொருள் போகுலால் தோன்றும் அப்படின்னா, அப்போது வினைப்பயன் காரணமாக தான் அவனுடைய அறிவு வேலை செய்யலை. நவதானியம் மண்டி பல பேர் வச்சிருக்கிறான், ஆனால் ஒரு சிலருக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டு இருக்கும், ஒரு சிலருக்கு நஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். நஷ்டத்துக்கு என்ன காரணம்னா, அறிவு நல்லறிவு தான், திட்டமுறை தான் செய்கிறான், எல்லாம் நடக்குது, காரியம் தடைபட்டு போகுது. இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, அவர்கள் தன்னுடைய அறிவு திறன் நினைச்சிட்டு இருக்கிறான். முன்ன வாங்கி வச்ச வியாபாரத்தில் ஒரு 500 1000 கிலோ வாங்கி வச்ச இடத்துல வந்து ஒரு 15 20 கிடைச்சிதியா, அதே மாதிரி இந்த ஆண்டு நினைச்சையா முடியலன்னா பிரச்சனை வந்தது. ஆக லாபத்துக்குரிய அறிவு வந்தது. ஆகுறால் தோன்றும் வச்சுனா, ஆக அசைவு அந்த போகுறால் தோன்றும் மடின்னு சொன்னால், அந்த முன் செய்த நல்வினை இருக்கும் வரல அறிவு வேலை செய்யும். நல்வினை இல்லைன்னா அறிவு வேலை செய்யாது. நாம் என்ன சொல்கிறோம், நீ இது மாதிரி முதுபெரும் தலைவன் ஆசா ஞான பண்டிதன் வாழும் தங்கி அருள் செய்து தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமி மலையில் சென்று ஆசி பெற்று வா. அங்கே சென்று ஆசானை வணங்கி, அங்கே வணங்கலாம், இருந்தாலும் ஒரு மாற்று வேணும். வீட்டிலே வணங்குற அளவுக்கு சிறப்பு ரொம்ப ரொம்ப முதிர்ச்சி பெற்ற மக்கள் தான் வணங்குவான். அங்கே போகிறோம், அங்கே விழுந்து வணங்கி குடும்பத்தோடு போய் விழுந்து வணங்கி, நான் பிள்ளை குட்டிக்காரங்க, இந்த ஆண்டு எதை செய்தாலும் சரிப்பட்டு வரல, விவசாயமும் ஒத்து வரல, நவதானியம் வாங்கி இது தானியம் வாங்கி வச்சா அதையும் நஷ்டம். இப்போ நாங்கள்லாம் பிள்ளை குட்டிக்காரன், நான் கௌரவமாக வாழணும், நீ தான் அருள் செய்யன்னு கேட்டால் நிச்சயம் அருள் செய்வாங்க. அவங்களுக்கு என்ன வேலை, அவங்களுக்கு தானே செய்து, இது அவங்களுக்கு பெருசு இல்லை. ஆக அந்த கருத்தை தருவார். இது நஷ்டம், இது செய்யக்கூடாதுன்ற அறிவு அவங்களுக்கு தருவார். அப்படி போய் எல்லாம் கேட்டுட்டு வரணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தையில் போய் வண்டிட்டு வரணும். அப்போ பெரிய ஒரு ஆசி கிடைக்கிது. பெரிய ஒரு ஆசியை அறிவாக மாறும். இல்லறத்தானுக்கு தலைவன் ஆசி இல்லைன்னா முடியாது. இவன் என்னதான் கரணம் போட்டாலும் தலைவன் ஆசி பெற்று கொள்ளணும், இல்லாத புண்ணியமாக செய்துக்கணும். புண்ணியம் செய்தால் அந்த நல்ல சூழ்நிலை உருவாகும். புண்ணியம் செய்கிற மக்களுக்கு தான் என்ன ஏற்படும், செல்வம் வரும்னா. அப்போ செல்வம் வந்தால் முறைப்படுத்தணும் இல்லையா. ஒருத்தர் செல்வம் வந்துச்சியா, இப்போ ஒருத்தனுக்கு 1 லட்சம் லாட்டரி சீட்டு வந்துச்சு, அடுத்துட்டு போச்சு 50,000 லாட்டரி சீட்டோன்னா அதுவும் போடுச்சுன்னா என்ன காரணம் அது. அப்போ அந்த செல்வத்தை சேகரித்து தனக்கும் தன் சந்ததிக்கும் பயன்பட வேணுங்கிற அறிவு கொடுத்துருக்கணும். எதை முன் செய்த நல்வினை வந்துச்சு, இதை வாங்கினா இப்போ இது பண்ணிட்டான், கடைசியில் எல்லாம் போடுச்சு, இப்போ அந்த வீடு விற்கிறாருக்கு வந்துட்டான், ஆற்று ரோட்டில் இருக்குது, சேலம் ரோட்டில் இருக்குது. ஆக இதெல்லாம் எதுக்கு நாம் சொல்கிறோம்னு சொன்னால், கருத்தை, சிந்தனை வளத்தை, கருத்தை அல்லது அறிவை பெருக்கி கொள்ள வேணும்னு சொல்கிறான். ஆக இதெல்லாம் அவங்க ஞானிகள் ஆசி இருந்தால் தான் வரும்னு சொல்கிறான். ஆக புண்ணியம் செய்தால் செல்வம் பெருக்கும், ஆனால் அறிவு வரணும் இல்லையா. அறிவு வந்தால் நல்லதுக்கு பயன்படுவான். அதான் சொல்கிறான், அறிவும் செல்வமும் வேண்டும். அப்போ அறிவும் செல்வமும் யார் தருவானா, பூஜை செய்தால் அறிவு வரும், புண்ணியம் செய்தால் செல்வம் வரும். அவர்கள் தான் சிறந்த காரியத்தை செய்து முடிக்கிறார்கள். இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வான், செல்வத்தை வச்சா எல்லாம் ஒரு செல்வம் வந்த உடனே என்ன செய்வான், எல்லாம் பழக்க தோசம் எல்லாம் சூழ்ந்துக்குவான். அவன் சூட மாட்டான், இவன் விடுவானா அவனை போய் கூப்பிடுவான். எல்லாம் ஒரு ராத்திரியில் உட்காருவான், எல்லாம் ஒரு 2 பாட்டில் வைக்குவான், கோழி அப்படியே நெய்யில் நினச்சி வச்சுவான், சாப்பிட்டுட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு செல்வம் வந்ததுக்கு இதான் அறிவு. செல்வம் வந்ததே தவிர முறைப்படுத்தி தனக்கும் தன் சந்ததிக்கும் பாதுகாவனாக இருக்குன்னு அறிவு அல்ல. என்ன காரணம், செல்வத்தை அவன் போற்றி பாதுகாக்க தெரியல, பாதுகாக்கக்கூடிய அறிவு இல்லை. அப்போ ஆசானை பூஜை செய்கிறான். சுப்பிரமணியரை பூஜை செய்தால் அவனுக்கு அறிவு வரும். புண்ணியம் செய்தால் செல்வம் பெருகும். புண்ணியம் செய்யக்கூடிய அறிவும் ஆசான் தான் தரணும். புண்ணியம் செய்தால் வீண் போகாது என்கின்ற அறிவு தலைவன் கொடுக்கணும். தலைவன் கொடுத்தாதான் அந்த அறிவு வரும் அல்லது கருத்து வரும். பெரிய கருத்து சின்ன கருத்து என்பதற்கு இப்போ உலக நடை பற்றி பேசியிருக்கோம். சரி, பெரிய கருத்து எதுன்னு கேட்டான். எல்லா உயிரையும் தோற்றுவித்து, எல்லா உயிரும் கருவில் இருக்கு. என்னையா, எல்லா உயிரும் வித்து தான், எல்லாம் ஒரு வகையா, அதெல்லாம் எல்லாமே வித்து தான். இது மட்டும் இல்லை, மனிதன் மட்டும் இல்லை, நாம் காணுகின்ற எல்லா உயிர்களும் தாவர வர்க்கமும் வித்து அதில் இருக்குன்னா. இப்போ ஒரு புளிய மரம் இருக்குன்னா விதை முளைச்சிருக்கு, வித்து அதில் இருக்கு.
ஆக ஒரு ஒரு மாமரம் வந்தாலும் ஒரு விதை வித்து இருக்கணும். வித்து இல்லாட்டி மாமரம் வராது. அப்போ தேங்காய் தென்னம்பிள்ளை வச்சா ஒரு வித்து இருக்கணும். இப்போ நாமெல்லாம் வித்தில் வந்தவர்கள். அந்த வித்தில் வித்து ஒரு முறை இருக்கு, அது பெரிய கருத்து. வித்தில் வித்து அப்படிமா, அதை விதைக்குள் விதை, அது பெரிய கருத்து. அது என்ன செய்யுது? எல்லாம் வல்ல பரம்பொருள் அங்கே முளையாக இருக்கும். ஒரு ஒரு தென்னம்பிள்ளைக்கு முளை வரும்போது அதில் அந்த விதைக்குள்ள ஒரு முளையாக இருக்கும். அதே மாதிரி இப்போ அந்த விதையை காப்பாற்றுவது, அந்த விதையை அழியாமல் காப்பாற்றுவது உமி. இப்போ நான் சொல்ல நெல் இருக்குது, மேலே உமி இருக்குது, உள்ள தவிடு இருக்குது. அது மாதிரி அதுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, அதுதான் மேலான வித்து, அதான் கருத்து. அது கரு பற்றி அறிகின்ற கருத்துன்னு சொல்லுவான். அப்போ அந்த கருத்துக்கள் அறிவது என்பது சாதாரண விஷயம் இல்லை, பெரியவர்கள் ஆட்சி இருக்கணும். அப்போது அவர் என்ன, இந்த வித்துகள் எல்லாம் இவ்வளோ நெல், இப்போ ஒரு நெல்லுக்கு 100 நெல் இருக்கலாம், 60 இருக்கலாம், 80 இருக்கலாம், இப்போ கூடி இருக்கலாம், குறையலாக இருக்கலாம், 50 இருக்கலாம், 60 இருக்கலாம். ஒரு நெல்லுக்கு 50, 60, 75 இருக்கலாம். அந்த காலத்து சம்பா நெல்லாம் கணக்கு எடுத்துருக்கவா ஒரு நீட்டம் இருக்கும். 50, 60 நெல் இருக்கும், 100 நெல் இருக்கும். ஆக 1க்கு 100ஆக இருக்கு அந்த கரு. ஆனால் அழியாது. என்ன ஆச்சரியம்! இந்த உலக மக்கள் பூராவும் சாப்பிட்டு பார்க்குறான், சாப்பிட்டு அழிச்சு பார்க்குறான், அழிக்கவே முடியல. இந்த உலகம் தோன்றி பல லட்சம் கோடி வருஷமாச்சு. பல லட்சம் கோடி வருஷமாக உயிரினங்கள் சாப்பிட்டு தான் இருக்கு. அது இப்போ இது மிருகங்கள் இருக்கு, ஒன்றை விட்டு அடித்து சாப்பிடும். ஆக காய்கறி சாப்பிட்றான், கீரை வகை சாப்பிட்றான், தானியம் சாப்பிட்றான், கனிக சாப்பிட்றான், எல்லாம் சாப்பிட்றான், அழியலை. அப்போ அந்த வித்து அழியாத வித்தாக இருக்கு. அது மாதிரி அப்போ அழியாத வித்து அது மட்டும் அழியாது. அப்படி அழிந்திருந்தால் இந்நேரம் உலகம் பூரா அழிந்திருக்கணும். ஏதோ மனுஷன் பிறக்கிறான், தினம் ஆயிரக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் வித்து இருந்துக்கிட்டே இருக்கும், மக்கள் இருந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அதுதான் மர்மமானது. அதான் ராமலிங்கசாமி சொன்னார், வித்தாகி முளையாகி விளைவதாக்கினார். அந்த வித்தாகி முளையாகி விளைவதாகி, அப்போ வித்தாய் இருப்பதும் எல்லாம் வல்ல இயற்கை என்றும், அது முளைக்கக்கூடிய தன்மை இருக்குல்லவா, அதுவும் தலைவன் என்றும், விளைவதாகி, அப்போ வித்தாய் இருப்பதும் மீண்டும் முளைப்பதும் விளைவதாகி. அப்போ ஒரு மாமரத்தில் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 500, 1000 காய், 2000 காயும் நான் பார்த்துருக்குறேன். அது பாட்டில் கொட்டிக்கிட்டே இருக்குது. இது போட்டது ஒரு மாங்கொட்டை விதை தான், மாங்கொட்டை. ஆனால் ஆண்டுக்கு 1000, 2000 காயை கொடுத்துட்டு அசையாமல் நிற்கும், தான் கடமை செஞ்சுட்டு கடைசியில் போயிடும். அதே மாதிரி விளைவாகி இது மாதிரி இன்னைக்கு ஒரு 1/2 மூட்டை நெல் போடுவான், அது 20 மூட்டை 25 மூட்டை நெல் இருப்பான். நாம் வித்துட்டது 1/2 மூட்டையாக இருக்கலாம், 1 மூட்டையாக இருக்கலாம். ஒரு மூட்டை நாற்று இட்டுட்டு 20 மூட்டை 25 மூட்டை நெல் இருப்பாங்க. இவனை அழிச்சு பார்க்குறான், அது விளைஞ்சிக்கிட்டே இருக்குண்ணா. விளைவாகி வித்தாகி முளையாகி விளைவதாகி விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகினார். விளைவிக்கக்கூடிய இயற்கையாகவும் வித்தாகவும் இருக்கும், முளைவதற்குரிய காரணமாகவும் இருக்கும், விளைச்சலாக இருக்கும், விளைவுக்கு காரணமாகவும் இருக்கும். விளைவாகி விளை என்று சொன்னார். வித்தாகி முளையாகி விளைவதாகி விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி. கொத்தாக சில பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்தாக இருக்கும். அது இந்த வெண்டைக்காய் பார்த்தா, கொத்தரங்காய் பார்த்தா கொத்தாக இருக்கும். இதே மாதிரி நடரில் ஒரு கல்லை போட்டால் இவ்வளோ கொத்து, கீழே இந்த வேர்கள்லாம் அப்படி இருக்கும், கொடிகள் அப்படி இருக்காது. கொத்தாக கொத்தாகி. இங்கே ஏன் கொத்துன்னு சொன்னா, இந்த வித்து என்பதற்காக எதுகிக்கா சொன்னான். கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி. ஆக கொத்தாக கொலையா இருக்குன்னு சொல்லுவான். கொத்தாக கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி. அப்படி பயனாகினா அதோடைய முழு தன்மை வெளிப்படுத்தி பயனாகி கொள்வோனாகினா. ஆக இங்கே அது மாதிரி விளையச்சதற்கு வித்தாகவும் கொத்தாகவும், அதே சமயத்தில் அது விளைச்சலாகவும், அதை கொள்வோனாகி குறைவாகி நிறைவாகி குறைவில்லாதனார். குறைவது போன்று இருக்கும், குறைவாகி நிறைவாகி குறைவில்லாத, சத்தாகி சித்தாகி இன்பமாகி சாதாரணையாகி எவ்வுயிருக்கும் சாட்சியாகி என்று சொல்வார். ஆக முத்தாகி மணியாகி மாணிக்கமாகின்னு சொல்வார். இவ்வளவு பெரிய உலகம் கருத்து 2ல் இருக்கு. ஒன்று உலக நடை பற்றி அறிகின்ற கருத்து. இப்படி எல்லாம் உயிரினங்களுக்கு எல்லாம் உள்ள இயற்கை எண்ணெய் அள்ளி அள்ளி விதைகளாக எல்லாம் வித்துகள் தான் இருக்கும். எல்லாமே எதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தாலும் வித்து தான். ஆக நாமளும் வித்து தான், அதுவும் வித்து தான். ஆக அதே மாதிரி ஜீவராசிகளும் ஒரு வித்து, அது அல்லது விந்து அது சொல்லலாம்.
இப்போ ஏற்பட்ட உலகத்தில் கருத்து அறிந்து கொள்வது 2 வகை இருக்கு. நாம் அழியாத ஒரு கருத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அழியாத கருத்து எதுன்னா அது ஆசான் திருவடி தான் சொன்னான். நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு கேட்டான். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதே வள்ளுவ பெருமான் சொன்னது போல அறிவுள்ளவனே புரிந்து கொள்ள வேண்டும். ஞானிகளை சாதாரண ஆள் நினைச்சிடாதீங்க. மிகப்பெரிய கல்வி இருக்கும். கல்வி கடல் போன்றவன். கல்வி கடல் போன்றவன் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். சும்மா எல்லாம் கை நாட்டெலாம் வர முடியாது. இல்லையா, சரி கை நாட்டு வரக்கூடாது, அங்கெல்லாம் படிப்பு இல்லை, எனக்கு ஒன்றும் கவலையப்படாதே. இப்போ படிப்பே இல்லைனாலும் சரி. அப்போ கடல் போன்ற கல்வி கற்று தான் இதில் வரணுமா? அவசியம் இல்லை. இப்போ ஆசான் அகத்தீஸ்வரர் இருக்கிறார், சுப்பிரமணியர் இருக்கிறார், அருணகிரிநாதர் இருக்கார். இவங்களை பூஜை செய்தாலும் அந்த அறிவு வரும். அவ்வளோ பெரிய அறிவுள்ள மக்கள். இப்போதான் உங்களை அத்தனை பேரும் ஞானிகளை சுப்பிரமணியரை வணங்கினார் தான் அறிவு வந்தது. அதான் யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் நம்பர். இப்போ அருணகிரிநாதர் சொல்லும்போது யாம் ஓதிய கல்வி எம் அறிவுன்னார். நான் படித்த கல்வியெல்லாம் ஓதுதல் சொல்லுதல். நான் சொல்லப்பட்ட எல்லா வகையான கல்விகளும் பெற்ற அறிவும் ஆசானுக்கே ஆசான் தந்திருக்கிறான். மீண்டும் நான் அவனே பெறுகிறான்னு சொன்னான். என்ன காரணம்? எனக்கு அறிவும் கல்வியும் தந்து மீண்டும் நான் அவனோட ஐக்கியமாக போகிறேன்னு அர்த்தம். அது மாதிரி நாம் என்ன செய்கிறோம்? அப்பேற்பட்ட ஆசானை வணங்க வேணும் என்று ஞானிகள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சங்கம் எதுக்கு இருக்குன்னா தூய அறிவடிவானவனை அறிமுகப்படுத்துகிறோம். வள்ளுவ பெருமானும் அருணகிரிநாதரும் முதுபெரும் ஞானிகள், சுப்பிரமணியர் ஆசி பெற்ற மக்கள். அவரே சொல்லும்போது நானே தாமே பெற வேலவர் தந்ததனால் அவன் கல்வியை அறிவு தந்தது மீண்டும் இந்த தூள தேகமாகிய புற உடம்பு நீக்கி சூட்சும தேகமாகிய ஒளி உடம்பு பெறுவதற்காக தான் எனக்கு கொடுத்துருக்கான். நான் அவனும் அதான் செஞ்சிருக்கிறான். ஆசா ஞான பண்டிதன் தூள உடம்பாகிய கருத்தை அறிந்து தூளத்துக்கும் சூட்சமத்துக்கு கருவாக இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை அறிந்து அவன் என்ன செய்தான்? மாசற்ற தேகத்தை பெற்று ஒளி உடம்பு பெற்றிருக்கிறான். அதுக்காக தான் என் கல்வி தந்திருக்கிறான். நானும் அந்த கல்வியை பெற்றிருக்கிறேன். நானும் அவனோடு சேர போகிறேன். தாமே பெற வேலவர் தந்ததனால் அவன் என்ன செய்தான்? எனக்கு இந்த கல்வியும் அறிவு தந்தது மீண்டும் அவனோடு நான் ஐக்கியமாவதுக்கு தான். அவன் ஐக்கியமாகனா அவன் சுடராக இருக்கிறான், நானும் தூர இருளாக இருக்கிறேன். அந்த இருளை நீக்கியது பின் நானும் அவனும் ஒன்றாகும்னா. இப்போ நம்ம வந்திருக்க நோக்கம் இப்போ கருத்து என்பது சுடராக இருக்கு. அது அந்த சுடர் மிக உன்னதமான சுடராக இருக்கு. உச்சிக்கு அதை சொல்லும். உச்சிக்கு கீழே சொல்லும்போது அந்த அச்சுள்ள வழக்கு வாழையடி அவியாமல் எரித்து வாழைப்பினான். ஆக அந்த சுடர் தான், அந்த சுடர் ஜோதியாக இருக்கு. அது இந்த கருவே அதுக்கு சுடராக மாறி இருக்குன்னு சொல்லுவான். ஆகவே பெரியவர்கள் அத்தனை பேரும் தலைவன் திருவடியை பற்றி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ நம்ம சங்கமும் பெரியவர்களை அறிமுகப்படுத்துது. நம்பி கேட்டால் நிச்சயமாக கல்வியே இல்லை என்றாலும் அவசியம் இல்லை. இந்த கல்வி பெரிய கல்வி. இது என்ன காரணம்னா என்னையா வித்துன்னு சொன்னான். இப்போ சுக்கிலத்தில் விந்து சுக்கிலாம், இந்த சுக்கிலத்தில் சுக்கிலன்னா அப்போ எப்படிய கருத்தறியன்னு கேட்டான். தூள தேகத்து இந்த உடம்பு தோன்றுவதற்கு காரணமான விந்துவில் ஜோதியும் இருக்கு என்று அறிகிறான். அவன் ஜோதியை அறிந்தவர்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான். அது பக்தி என்று சொல்லப்பட்ட ஒன்றை, பக்தி என்று சொல்லப்பட்ட தண்ணீராக தான் அது கழுவ முடியும். அந்த மாதிரி ஒரு அழுக்கராக தான் சொல்லுவார். ஒரு சொல்லும்போதோட சிவாக்கியருக்குள்ள சொல்லும்போதோட நீங்கள் உடம்பு குளிக்கிறீங்களே தவிர 3 அழுக்க உங்களால் நீக்க முடியாதுன்னார். என்ன காரணம்? ஆசான் திருவடி என்று சொல்லப்பட்ட அந்த தடாகத்தில், ஆசான் திருவடி என்று சொல்லப்பட்ட தடாகத்தில் நீங்கள் மூழ்கி எழுந்தால் அன்றி உங்களுக்கு அழுக்கு போகாதும்பார். அப்போ அவங்களெல்லாம் தூய அறிவடிவானவன், மிக தூய்மையானவன், மிக உயர்ந்தவன், சொல்லவனா பேராற்றல் பெற்றவன். அப்பேற்பட்ட தலைவனை பூஜை செஞ்சால் நாம் கழுகப்படுறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ புற தூய்மை நீரான் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படணும். புற தூய்மை உடம்பை கழுவுவது தண்ணியால் தான் முடியும்னா, அகம் தூய்மை வாய்மையால் காணப்படணும் வள்ளுவன் சொன்னனாலே அகம் தூய்மை ஆகிறதுக்கு தலைவன் திருவடி தான் சொல்லிட்டார் வள்ளுவ பெருமான். அப்போது ஞானிகள் அத்தனை பேரும் தூய்மையானவர்கள், ரொம்ப ரொம்ப அதே சமயத்தை சிறப்பறி உள்ளவர்கள். சிறப்பறி உள்ளவரும் தூய்மையானவர்களை வணங்க வேண்டும் என்று வள்ளுவன் சொல்லுவான். இப்போ நாம் குளிப்பது புற அழுக்க தான் நீக்குமே தவிர அக அழுக்கை நீக்காது. அதான் சிவாக்கிய சொல்லும்போது அழுக்கிற தினம் குளித்து அழுக்கராத மாந்திரனார். அழுக்க தினம் குளிச்சுட்டீங்க, ஆனால் அழுக்கு அற்று போமா? போகவே போகாதுண்ணா. அழுக்கிற தினம் குளித்து அழுக்கராத மாந்தரே அழுக்கு இருந்து தெவ்விடம் அழுக்கில்லாத தெவ்விடம். இந்த உடம்புல எந்த இடத்துல அழுக்கு இருக்கு இல்லைன்னு தெரியுமா? உடம்பே அழுக்கு தானையா, அது எப்படி ஆட்டினா?
அப்போ அழுக்கற தினம் குடித்து அழுக்கறாத மாந்தரே அழுக்கிருந்த தெவ்விடம் அழுக்கிலாத தெய்விடம் அழுக்கிருந்து அவ்விடத்து அழுக்கறுக்க வள்ளிரேல் அழிக்கிலாத ஜோதியோடு அணுகி வாழலாகும் சொல்வார். ஆக ஞானிகள் அத்தனை பேரும் புற உடம்பாகிய தாய் தந்தையால் எடுத்த காமதேகத்தை ஆசான் துணை கொண்டு சுத்தி செய்ததுனாலே சுத்தி செய்தால் அந்த சுத்தி செய்த தேகம் அழியாது. ஆக ஒரு தேகத்துக்குள் தூளத்தையும் சூட்சமத்தையும் வைத்திருக்கிறான். அப்போ தூளத்தை பற்றி அறிகின்ற கருத்து சூட்சமத்தை பற்றி அறிகின்ற கருத்து ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கு. நம்முள் ஒரு சுடர் இருக்கு என்பதை யாரால் அறிய முடியாது. அப்போ அறிவதற்கு என்ன உபாயன்னு கேட்டான். வேற வழியே இல்லையா பூஜை செய்யணும். அப்போ என்னையா இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் எப்படியா நான் புரிந்து கொள்வது? நீங்கள் சொல்றதை பார்த்தா ஒரு அணுவுக்குள் ஒரு அணுக்குள் மும்பலம் இருக்குன்னு சொல்றியா? அப்போ எப்படியா கொள்றதான்னு கேட்டான். ஒரு அணு நம்ம உடம்புல பல லட்சம் கோடி அணுக்கள், அது எலும்பு நரம்பு தோல் தசையாகவும் உதரமாகவும் மச்சை மூளையாகவும் இருக்கு, சுக்கிலமா இருக்கியா? பல லட்சம் கோடி அணுக்களும் மும்பலத்தில் இருக்கு. அப்போ என்னதான் செய்யறதுன்னா அது ஒன்றால் முடியாது. தலைவன் திருவடி கொண்டு தலைவனுடைய ஆசியை கொண்டுதான் அதை நம்ம சரிப்படுத்த முடியும். ஆகவே நாம் எல்லாம் என்ன சொல்றோம்? தலைவனை வணங்கி இப்ப நம்ம சங்கம் வந்து பக்தி நிலை போதிக்கின்ற சங்கம், வித்தில் வித்தை அறிந்த சங்கம், தூளத்தில் சூட்சமத்தை அறிந்த சங்கம். அப்ப தூளத்தில் சூட்சமத்தை அறிந்து ஆக அந்த மாதிரி ரகசியத்தை அறிந்ததுனால்தான் நாம் என்ன சொல்றோம்? தலைவனை பூஜிக்கிற முறையை சொல்றோம். இப்படியெல்லாம் பூஜை செய்யுங்க. இப்படிலாம் நாங்கள் மட்டுமா சொல்கிறோம்? வள்ளுவனா தான் சொல்லுவான். பெரியவர்களை பூஜை செய்கிற முறையெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஞானிகள். அப்போ அகம் தூய்மை வாய்மையெல்லாம் உண்மை கடவுளை பூஜை செய்தால் தான் அகம் தூய்மை வரும்னு சொல்லுவான். அப்போ அகம் தூய்மை எப்போ வரும்னு கேட்டான், மாசற்ற தேகம் தான் அக தூய்மை உண்டாக்கும். குற்றமுள்ள தேகம் அக தூய்மை வரவே வராது. உடம்பு குற்றமான உடம்பு, மாசான உடம்பு. அப்போ மாசான உடம்புலேருந்து சிந்தனைகள் தெளிவு இருக்க முடியாது. அது எண்ணெய் ஓட்டங்கள் சுத்தமாக இருக்க முடியாது. அப்போ மாசு உள்ள தேகத்தை திருவடி துணை கொண்டு நீக்கினால் மனம் தூய்மையாகும். தூய்மையான எண்ணத்தில் தான் எது காரியம் நல்லபடி நடக்கும். ஆக நம்ம இப்போ சங்கம் வந்து பக்தி நெறியை சொல்லியும் அதை பக்தி நெறி செலுத்துவதனாலே இல்லறமும் சிறப்பாக இருக்கும், கடன் சுமை இருக்காது, மன அமைதி இருக்கும், அதே சேர்ந்த பகமை நீங்கும். மாதிரி ஒரு வகையான குணைக்கெடு தீர்ந்து மன தூய்மையாகவும் மன சாந்தமும் சொல்லி அந்த கருத்தையும் சொல்கிறோம். அதே தலைவனை தினம் பூஜை செய்தார், சிறுதெய்வ வழிபாட்டை விட்டுட்டு தினம் பூஜை செய்தா என்ன ஆகுன்னா, வித்தில் வித்தை அறிந்து கொள்ளலாம், தூளத்தில் சூட்சுமத்தை அறிந்து கொள்ளலாம், இருட்டிலே ஒளி அறியலாம்னார். இருட்டில் ஒளி அறிவுதுனா அது சாதாரண விஷயம் இல்லை. இருட்டு தான், ஒளி தான். ஆக இருட்டில் ஒளி அறிவது என்பது இந்த தேகத்துக்குள் ஒரு சுடரை அறியலாம் என்பது பெரியவங்க ஆசி இருக்கணும். இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கு, மூல கருத்தாக இருப்பது ஆசான் சுப்பிரமணியர் தான். ஆகவே அவரையெல்லாம் நாம் பூஜை செய்து இந்த கருத்து 2 வகை இருக்கு, உலக நடை என்றும் ஆன்மீக நடை என்று இருக்கு. ஆகவே அந்த கருத்தை அறிந்ததற்கு பூஜை தான் முக்கியம்னு நான் மட்டும் இல்லை. இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படியா தெரிந்துக்கிறது? இவ்வளோ நுட்பமாக பேசுகிறீங்களே, என்னையா பாலில் நெய் போலும் தேனில் சுவை போலும் சொல்கிறீங்க, இப்படி தான் தலைவன் இருக்கான்னு சொல்கிறீங்க, எப்படி இனம் பிரிக்குதுன்னா? இனம் பிரித்தவனே நீ பார்த்துக்கண்ணா. அது என்ன பிரித்தவன்னா? அவன் தான் சொல்லுவார், திருமல தேவரே போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தினார். போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை. தலைவன் போதம்னா அறிவு அல்லது ஞானம். புண்ணியவானாகிய நந்தீசனையும் திருமல தேவனையும் புஜண்ட மகரிஷியும் கரூர் முனிவரையும் இப்படி முதுபெரும் ஞானிகளை பூஜை செய்தால் அது என்ன ஆகுனா, போதம் அறிவு வரும். அந்த அறிவு வித்தில் வித்தை அறியலாம், இருளில் ஒளி அறியலான்னா. ஆக இருளில் ஒளி அறிவதற்கு அதை போதம் தருமங்கள் புண்ணிய நந்தினார். புண்ணியவானாகிய ஞானிகளை வணங்கினால் ஒருவனுக்கு சிறப்பறிவு வரும். அப்போ சிறப்பறிவு வந்தால் என்ன ஆகுனா, நெல்லும் அரிசியும் முளையக்கூடாது, உமியை நீக்கணும்னா என்ன எப்படியானா? அப்போது அரிசி நெல் வந்து இப்போ அந்த நெல்லை லேசாக வறுத்துட்டா முளைக்காதுண்ணா, அது வேக வச்சாலும் முளைக்காதுண்ணா. இப்போ இது போன்ற அறிவு வரணும்னா என்ன சொன்னார்? அவித்த வித்து முளையாதான் தாண்டவக்கோன்னு பக்தி அற்றவருக்கு அது எடையா தாண்டவக்கோன்னு என்ன தாண்டவம் ஆடுது, இது வந்து எடைகாட்ட சொல்லுவார். அப்போது வேக வைத்த வித்து முளைக்காது, அது மாதிரி பக்தி இல்லாதவனுக்கு ஞானம் இல்லைன்ட்டார். இப்போ போதம் தரிமங்கள் புண்ணிய நந்தினார். அப்போ புண்ணியவனாகிய நந்தீசனை பூஜை செய்தால் அல்லது அகத்தீசனை திருமல தேவனை பூஜை செய்தால் அறிவு வரும். எந்த அறிவுனா, அறிவு வர 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 என்ன ஆகுனா, அதுதான் ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னம் தனிநித்தம் தீமேவும் பல் கரணங்கள் விட்டன தாமேல் பரப்பு எரி சார்ந்த வித்துனார். அப்போ அவர் தினம் பூஜை செய்ய என்ன ஏற்படும்னா, தாமியா தான் சொன்னா
ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல். என்ன செய்யும்? அன்னப்பச்சி என்ன செய்யும்? பாலையும் தண்ணீரும் பசும்பாலும் தண்ணீரும் கலந்து வைத்திருந்தால் தண்ணீர் பாலை மட்டும் பருகக்கூடிய வல்லமே அந்த நாக்கில் ஒரு பசை இருக்கு. அது தண்ணியை பால் சாப்பிட்டு தண்ணி அப்படி வச்சிடும். அரையில் ஒரு கிண்ணத்தில் 1/4 லிட்டரு பால் 1/4 லிட்டரு தண்ணி வச்சிருந்தோம்னா பாலை மட்டும் குடிச்சு தண்ணி வச்சிருவோம். அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் அதுகிட்ட இருக்கு. அதை எடுத்துக்காட்டு சொல்றார். ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்று தன்னம் தனி நிறுத்தினார். ஆக நம்ம பூஜை செய்ய என்ன உண்டா, நம்ம உடம்புல இருக்கிற மாசுகள்லாம் நீங்கிடணும். பூஜை செய்தால் தாமே தனிமன்று தன்னம் தனி நிறுத்தும் தீமேவும் பல் கரணங்கள் ஒட்டன. பிறப்பு என்ன ஆகும்னா பிறப்பு அற்று போகும். அப்போ எரி சார்ந்த வித்து என்பது லேசாக இப்போ இந்த நெல், கம்பு, கேழ்வரகு போன்ற தானியங்களை இது மாதிரி பங்குனி சித்திரை காலங்களில் நல்ல வெயிலில் காய வைக்க அது ஜீவனுக்கள் மிகுதியாகுமே தவிர குறையாது. என்ன காரணம்? அதோடைய வெப்பத்தை அந்த வெயில் அடித்த வெயில் இருந்தால் தான் அது முளைக்க முடியும். ஆக அது வெயில் அதுக்கு ஜீவனுக்கள் அதிகமாக தவிர குறையாது. அதே அளவுக்கு சித்திரை மாத வெயிலில் லேசாக பொன் வரலாம் வர்த்தா போதும், வேற செத்து போகும், அதுக்கிற ஜீவனுக்கெல்லாம் போயிடும். ஆக இது மாதிரி தலைவனுடைய ஆட்சி இருப்பதனால உடம்புல இருக்கிற அந்த வித்து, நம்ம உடம்புக்குள்ளே வித்து இருக்குது, வித்து அல்லது சுக்கலாம். இது என்ன செய்யும்? நரகத்தை கொண்டு கடைசி வரலும் இவன் கூடவே இப்போ பிறந்துச்சுன்னா இந்த சுக்கிலம் இப்போ பிறக்கலை, லட்ச கோடி ஜென்மங்களாக அது சுக்கிலம் தோன்றுவான். இது தந்தையின் விந்து, அதோட தோன்றுவான். அது என்ன செய்யும்? அந்த விந்து அவங்க அப்போ விந்துன்னுவான். இது விந்து தோன்றி பல லட்சம் கோடி வருஷமாச்சு. அது என்ன செய்யும்? நம்மளை சாகரம் மட்டும் கூடவே இருந்து நரகத்தை திட்டு அது பாடு போயிடும். ஆக யோகியில் என்ன செய்யறான்? அதை வருத்துடுறான். யோகி இவனா செய்யறான். அப்போ என்ன சொல்றாங்க? அந்த தீமேவும் பல் கர்ணங்கள் விட்டன தாமேல் பிறப்பு எரி சார்ந்த வித்து தான். பிறவிக்கு காரணமான பிந்துவை வறுத்து விடுகிறார்கள் ஞானிகள். அதுக்கு தான் இப்போ நம்ம எதுக்கு ஏன் இங்கே வந்திருக்கிறோம்னா, நீ உன்னை கடைசி வரையிலும் நரகத்தை தள்ளி செல்லுகின்ற இந்த சுக்கிலத்தை நீ வறுக்க வேண்டும், மூலக்கணல் எழுப்ப வேண்டும். பெரியவங்க ஆசை இல்லாமல் முடியாது. பெரியவங்க ஆசை இருந்தால் தான் அது முடியும். ஆகவே இது போன்ற ஒரு கருத்துக்களெல்லாம் இருப்பது அகக்கருத்து, அது ஆன்மீக நுட்ப கருத்து, அது ஆன்மீக சூட்சம கருத்துமா. ஆன்மீகம் என்பது பொங்க பொடியரை வச்சு கும்புறது ஆன்மீகம்தான். ஆனால் ஆன்மீக நுட்ப கருத்து என்பது ஆன்மீக அந்தரங்க கருத்து, அது சூட்சம கருத்து என்பதெல்லாம் இதுதான். இது போதான் வறுக்க வேண்டும். அப்போ வறுக்க வேணா சமுதாயத்தை வெறுக்க வேணும்னு அர்த்தம் இல்லை, அதை புரிந்து கொண்டு இல்லறத்தை செம்மையாக நடத்தணும்னு சொல்லுவான். பெரியவங்கெல்லாம் எங்கேயும் ஓட மாட்டான். அதெல்லாம் 4 வருஷம் 5 வருஷமாக பல வருஷம் பாடுபட்டாகனு சொல்கிறான். ஆகவே அதிக பேசக்கூடாது கட்ட வருது. ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? கருத்தில் 2 வகை கருத்துகள், அது நுட்பமான கருத்துகள் அதிநுட்பமான கருத்துகள், அதீத நுட்பமான கருத்துகள், 3 வகை கருத்துகள் இருக்குது. ஆக 3 வகை கருத்தும் தோற்றம், இயக்கம், ஒடுக்கம் ஆகிய ஒடுக்கம் எப்படி ஒடுங்குன்னா, எங்கே தோன்றணுமோ அங்கேயே ஒடுங்கக்கூடாது. ஒடுங்குவது ஆகாயத்தில் ஒடுங்க வேண்டும். அப்போ நாம் என்ன செய்ய? ஒடுங்குவது மண்ணிலே பிறந்து மண்ணிலே சாவான். யோகிகள் மண்ணிலே பிறந்து விண்ணுக்கு போகிறான். இதுதான் கருத்து. இது அசல் கருத்து, அதீத கருத்து, மேலான கருத்து. ஆகவே இக்கருத்துக்களெல்லாம் அறிந்து கொள்வதற்கு போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதம் தனில் வைத்து புண்ணியராயினார். நாதம் நடத்தா நயனம் கரிகூற வேதம் துதித்திட போயிடந்தார். இவனா நாமெல்லாம் வேதம் போட்டுக்கிற அளவுக்கு நிலை உயர்வுன்னு சொன்னால் மைய கருத்து வித்தில் வித்தை அறிதல் வேண்டும். அதுக்கு திருவள்ளுவர் ஞானிகள் ஆசி இருக்க வேண்டும். அமைதி இருக்க வேண்டும், மன அமைதி இருக்கணும். அப்போ செல்வம் பெருக வேண்டும். அந்த செல்வமும் புண்ணியத்தால் வருகின்ற அறிக வேண்டும். அதை காப்பாற்றுகிற முறை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்காவது பிறருக்கு பயனுள்ளவனாக எந்த அளவுக்காவது பிற உயிர்களுக்கு பயனுள்ளவனாக வாழ்ந்தால் அது ஜென்மத்தை கிடைத்தேற்ற துணையாக இருக்குன்னு சொல்லி ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம. இப்போ மேலே ஒரு கருத்து. இப்போ வருகின்ற 11ஆம் தேதி புதன்கிழமை காலை 5:30 மணிக்கு இதை விட்டு புறப்படணும். அங்கே 9 மணிக்கெல்லாம் போயிடணும். தஞ்சாவூர் நாகப்பட்டினத்துலேருந்து போகின்ற தூரம் 100 கிலோமீட்டர். இங்கே சமைத்து அந்த உணவை 100 கிலோமீட்டர் கொண்டு போகணும். சற்று தாமதித்தாலும் நேரமாகும். அவை 5:30 மணிக்கெல்லாம் இங்கே வந்து பஸ்ஸு வருது. 2 வேன் இருக்குது, ஒரு லாரி பேசுகிறோம், முழு லாரியே, அப்புறம் கார் இருக்குது.
இந்த வாகனங்கள்லாம் ஜாமான மேலே பெரிய பெரிய வட்டா வச்சுக்கணும், சாப்பாடை கொண்டு கொட்டுறோம். எல்லாம் ஆள் வச்சு கொட்டி இங்கேருந்து கொண்டு போகிறோம், ஆசான் எடுத்து போகிறோம். நம்மளுக்கு என்ன ஆசான் கட்டலைன்னா புளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், சக்கரை சாதம் சுட்டார். ஆக இந்த மாதிரி 4 வகையான உணவுகளை சமைத்து விடியத்துக்குள்ளே அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், 5:30 மணி இதை விட்டு கிளம்புறோம். போனால் தான் நம்ம 8-8 கிலோ போகலாம். 3 மணி திட்ட பயணம் அது. இப்போ 3 மணி நேரத்து பயணத்தில் போகிறதுனால 5:30 மணிக்கு வந்துடணும், பஸ்ஸு வருது. ஆகவே நீங்கள்லாம் அந்த பஸ் அந்த இதில் வரணும். நானும் நான் முன்ன போயிட்டு இருந்தேன். இந்த உணவு வர்றதுனால உங்களெல்லாம் முன்ன விட்டுட்டா பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருப்பேன். இதை கொண்டு சேர்க்குறோம். அங்கே அன்பர்கள் வரவேற்புக்காக ஏற்பாடு செய்கிறாங்க. நம்மளுக்கு கொடுக்கல அந்த வரவேற்பு. ஆசான் பெருமையை பேசு. கரூர் முனிவன் மாபெரும் யோகி. அவன் தான் அந்த கரூர் முனிவர்லாம் வித்தில் வித்தை அறிந்தவர்கள். வித்தில் வித்தை அறிந்ததுனாலே விவேகம் உள்ளவர் கரூர் முனிவர். அந்த சன்னதியில் போய் வணங்க போகிறோம். ஆகவே கட்டுக்கோப்பாக இருந்து அதை இறக்கி நாம் என்ன செய்கிறோம், இங்கே 120 பொட்டணம் தக்காளி சாதம் போட சொல்லியிருக்கிறோம். அங்கே வெள்ளத்துக்கு முன்னாடியே ஒரு மரத்துக்கடியில் பைப்புள்ள இடத்துல தண்ணியும் கொண்டு போகிறோம். அங்கேயே நல்லா நிம்மதி சாப்பிட்டுக்கிறோம். நாம் போய் பசுவோடு செய்ய முடியாது. அங்கே இறக்கி ஜாமான் இறக்கி அவங்க அங்கே உள்ளவங்களுக்கு தான் சாப்பாடு போகிறோம். அங்கே கரூர் முனிவர் பூஜை நடக்குது. நாம் பசியாற்ற தான் உண்மையான பூஜை. அதான் மெகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவான். மற்ற பூஜையெல்லாம் அப்புறம் பசி ஆட்டுறோம். கரூர் முனிவன் ஆசி பெறணும்னு சொன்னால் பசி ஆட்டுறோம். அதெல்லாம் கொண்டு போய் எல்லாம் பகுதியாக நிப்பாட்டுறோம். வர்ற மக்கள் தடையெல்லாம் சாப்பாடு போடுறோம். அதுதான் உண்மையான பூஜை. அதுக்கு திருமந்திரத்திலே இருக்கும். மகேஸ்வர பூஜைங்க தலைப்பில் ஒரு பாடல் இருக்குது. அது என்ன சொல்லுவார்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆகவே நிலை உயர்வு நாம் எல்லாம் இப்போ அங்கெல்லாம் தஞ்சாவூரில் நாம் ஆசான் கரூர் முனிவன் பெருமையை பேசி அங்கெல்லாம் மக்களுக்கு உண்மையான ஆன்மீகத்தை சொல்லியிருக்கிறோம். நாம் சொல்லலை, தலைவனே அப்படி ஒரு சட்டத்தை நம்மளுக்கு வச்சிருக்கிறான். இல்லை நம்ம பேச முடியுமா? ஆக மறுபடியும் போகிறோம். அங்கே தஞ்சை பெரிய கோவிலை ஸ்தாபித்த மகான் கரூர் முனிவர். அவர் ஆசி பெறுவதற்கு அங்கே உள்ள மக்களுக்கு பசியாற்றுவதற்கு நாமளே இங்கேயே முதவே சாப்பிட்டுக்கிட்டு போயிடுறோம். உற்சாகமாக இருந்து அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் ஆசான் கொடுத்த பிரசாதத்தை கொடுத்து அவங்க மனம் மகிழும்படியாக நம்ம நடந்துக்கணும். இதுதான் நம்மளுக்கு. அடுத்தது பயங்கநாட்டு போகிறோம். அங்கேயும் அதே ஆசான் பெருமை தான் பேச போகிறோம். நம்ம எல்லாம் இந்த பதிவு செய்கிறவங்க பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செய்யணாக்கா மறுபடியும் செய்யலாம். இப்போ ரெண்டு வேணும், ஒரு பஸ் இருக்குது. இந்த மேலக்கார மூர்த்தி ஒரு 5-6 பேர் வர்றாங்க. ஆக 2 வேன் பேசுகிறோம். இன்னும் எத்தனை பேர் வேணாலும் பதிவு செய்யலாம். தேவைன்னா 100 பேர் எடுத்துக்கலாம். நாம் அந்த இடத்துல போய் ஆசானை வணங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நாமளும் 6-7 வாகனத்தோடு 5-6 வாகனத்தோடு போனால் நம்மளுக்கும் கௌரவம், பெரியவங்களுக்கும் அந்த மக்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். முடிந்தவங்க அது பதிவு செஞ்சுக்கலாம். மேலும் பதிவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 4-3 இருக்குது. அன்றைக்கி வேலை நாட்கள் இருப்பதுனால, லீவு நாட்களில் வேலை நாட்பதுனால வந்துடலாம். மறுநாள் இங்கே ஆகணும். நம்ம 12ஆம் தேதி பௌர்ணமி பூஜை இருக்குது. அந்த பூஜை நம்ம பங்கு கொள்ளணும். இப்போ பெண்கள் மத்தியில் உண்மையான ஆன்மீகம் பரவுது. அவங்களுடைய பூஜா விதியெல்லாம் எப்படி இருக்குன்னா, முன்னே பெரிய புத்து வச்சுருப்பாங்க. அதில் போய் பால் ஊற்றி அதை நிரப்பி பார்த்தாங்க. நிரப்ப முடியல. ஆனால் என்ன ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னா, அந்த முட்டையும் பாலும் ஊற்றுனா அந்த பக்கெட்டு மூக்கை பிடிச்சி தான் போகணும். அதான் சுத்த ஆன்மீகம்னு சொல்லுவோம். நாமெல்லாம் இப்போ அவங்கெல்லாம் இப்போ போக இப்போ நம்ம பெண்கள் அதெல்லாம் விரும்பலை. அது அந்த காலத்தில் செஞ்சுருக்குறான். இப்போ என்ன செய்கிறாங்க, அகத்தீஸ்வரன் பூஜை செய்கிறாங்க. மாதத்துக்கு 2 பேர்த்துக்கு அன்னதானம் செய்கிறாங்க, கடமை செய்கிறாங்க, ஆசி பெறுறாங்க. மற்ற அந்த மாதிரி பூஜையெல்லாம் இப்போ நிறுத்திட்டாங்க. ஆனால் நம்ம சங்கத்தில் நம்ம சங்கத்தை தான் சொல்கிறோம். அங்கே போய் புத்துக்கு பால் ஊற்றாதுனாக்கா ஏன் உனக்கு வேணுமான்னு கேட்போம், நம்மளுக்கு கொடுத்துருவோம். ஆக அதில் நம்ம தலையிடல. அது அவசியம் இல்லை, அது தேவையில்லாத ஒன்று. நாம் பெண்களுக்கு இந்த பூஜையை சொல்கிறோம். அவங்களாம் முன்னேறிட்டு இருக்காங்க. அவன் நிலை உயர்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நாமளும் முன்னேறுவோம், மேலும் முன்னேறுவோம். இப்போ சொல்கிறோம், ஓ மகத்தி சாயனமா, 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 ஓ மகத்தி சாயனம்.